பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வேத பகுதி, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. Christ Jesus came into the world to save sinners. 1 Timothy 1:15. ஆமாங்க, இந்த உலகத்துல தேவன் மனித ரூபம் எடுத்து வந்ததே உங்களுக்காகவும் எனக்காகவும், இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிற பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள ரட்சித்து கொள்றதுக்காக தாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு பாவத்துல இருந்துட்டு நம்ம தேவன்கிட்ட சேர்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு இருக்கலாங்க. நான் தேவன் இந்த வசனத்தின் மூலியமா உங்ககிட்டயும் என்கிட்டயும் பேசுறாரு. என் மகளே, என் மகனே, நான் உன்னுடைய பாவத்துக்காக இந்த உலகத்துக்கு மனித ரூபம் எடுத்து பிறந்து உன்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனா உனக்காக இருக்கிறேன். நீ ஒன்னே ஒன்று பண்ணு, உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு என்கிட்ட வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில சுமந்துட்டேன், உனக்காக தான், உன்னை ரசிக்கிறதுக்காக தான் நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாவங்களை விட்டு விலகி நம்மளை ரட்சிக்க வந்த தேவனை போற்றி துதிக்கும் பொழுது அவர் நம்மளை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அன்புள்ள தகப்பனே, அப்பா, நீர் எங்களுக்காக இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து எங்களுடைய பாவங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்ததற்காக மக்கு நன்றி. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, அதற்காக மக்கு நன்றி. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தகப்பனை நீர் மன்னித்து இன்னும் நாங்கள் இந்த உலகத்துல பாவம் இல்லாத பிள்ளைகளாக வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்.